ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வர்றீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி, ஓகேங்களா? நீங்கள் இன்ஸ்டியூட் ப்ரிலிம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டியூட் போகாமல் நீங்களே செல்ஃபாக படிங்க. அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் தான் இது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. யூத் பேப்பர் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நிறைய பேர் ஒர்க் வாங்கினவங்க எல்லாருமே நிறைய பேர் நான் எப்படிலாம் படித்தேன் அந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க, அவங்களோட ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படிலாம் படித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 வீக்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் இந்த அனலைஸ் பண்ணுங்கள், அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது அந்த வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்டாக என்னது சிலபஸை என்னது நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நீங்கள் இப்போ குரூப் 1 இல்லைனா குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சிலபஸை என்னது நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை படித்து பாருங்கள். படித்து பார்த்தா தான் எதெல்லாம் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரியும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் என்னது புக்கு வாங்குங்க, ஓகேவா? புக்கு 6th to 10th வரைக்கும் என்னது தமிழ் ஆர் இங்கிலீஷ் வாங்குங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு அதுவும் வாங்குங்க 6th to 10th வரைக்கும். அப்புறம் 11th to 12th தமிழ், அப்புறம் என்னது ஜிஎஸ், அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது 4th என்னது நம்ம ஃபஸ்ட்டே ஆல்ரெடி அவங்க சேனலில் போட்டிருக்கிற அவங்க கைடன்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போமா, நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்படி நம்மளுக்கு ஒரு ஐடியா வச்சு நம்ம ஷெட்யூல் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஷெட்யூல் போட்டு அதை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக நீங்கள் அந்த ஷெட்யூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ முடிச்சிருக்கேன், இப்போ தமிழில் ஒரு ரியல் முடிச்சிருக்கேன், மேக்ஸில் இந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கேன், இந்த டாபிக் பெண்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே ஒரு நோட் போட்டு அதில் எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா? 5th என்னென்னா ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் படிக்கணும். ஒன்று ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ் கம்பல்சரியாக பார்க்கணும். ஸோ இதில் தான் நம்மளுக்கு மார்க் அதிகமாக தூக்கி விடும், ஓகேங்களா? அடுத்தது ஜிஎஸ் ஒரு 5 hours அந்த மாதிரி படிங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் படிங்க. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்ன பண்ணலாம், ஒர்க் வாங்கிட்டு போயிடலாம், அசால்ட்டாக ஒர்க் வாங்கிட்டு போயிடலாம். தேர்டாக நீங்கள் புக்கு எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் 4th என்ன பண்ணுறீங்கன்னா வேர் டு ஸ்டடி எடுத்துக்கோங்க. டேஃபு, சுரேஸு, அப்புறம் வரண்டா ரேஸு, இந்த மாதிரி நிறைய பேர் என்னது வேர் டு ஸ்டடி போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த வேர் டு ஸ்டடியை என்னது ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்களோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வேர் டு ஸ்டடி எழுதி வச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஷெட்யூல் போடுங்க. அதுக்கப்புறம் என்னது ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் படிங்க, ஓகேங்களா? சப்போஸ் அப்படி மீறி உங்களுக்கு எப்படி ஷெட்யூல் போடுறது, எப்படி இது பண்ணுறதுனே எனக்கு புரியலன்னு மறுபடியும் இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல்லே சொல்லியிருப்பாங்க, நிறையா சோர்ஸஸ் இருக்குது. அவங்களே ஒரு நாளைக்கு இந்த இதெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஷெட்யூல் போடுவாங்க. நீங்கள் அதையும் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பாய்.